ஆனால் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். அதாவது வந்து வட மாநிலத்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட நாளுக்கு நாள் அவங்களோட கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. இதில் அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட வாழ்வாதாரம் போச்சு. இப்போ ரெண்டாவது கட்டமாக நம்மளோட வாக்குரிமை போகுது. இதை வந்து நம்ம அண்ணன் வேல்முருகன் வந்து கண்டிக்கும் விதமாக இன்றைக்கி ஒரு மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் இது யாருக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க? மத்திய அரசுக்கு தாங்க இதை அழுத்தம் கொடுக்குறோம். ஏன்னா வந்து மத்திய அரசு வந்து பீகாரில் வந்து ஒரு 65 லட்சம் வாக்கை வந்து எடுத்து அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் ஆளணுன்றதுக்காக அந்த வேலை செய்கிறாங்க. அதே வேலை திட்டத்துக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இந்த முறையை கொண்டு வராங்க. ஒரு அட்ரஸில் ஒரு வட மாநிலத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் என்ன பண்ணுறான், ஒரே அட்ரஸில் இருக்கான். அப்போ என்ன அவன் அதே ஒரே அட்ரஸில் வாக்குரிமை வாங்குறான். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியுது, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 பேருக்கு மேலே ஒரு வாக்குரிமை, அதில் ஒரு ஓட்டில் சின்ன பேர் கூட நம்மளால் திருத்த முடியல. ஆனால் ஒரே வாரத்தில் என்ன பண்ணிடுறான், வாக்குரிமை வாங்குறான். இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுன்னா அதனால மிகப்பெரிய பாதிப்பு இந்த அரசியலுக்கே உண்டாகும். அந்த திட்டத்துக்கு தான் அண்ணன் வந்து இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இது மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்குமா இந்த ஆர்ப்பாட்டம்? இல்லை, கண்டிப்பாக அண்ணன் வேல்முருகனை பற்றி மத்திய அரசுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அவர் அண்ணன் பண்ண அந்த டோல்கேட் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அண்ணன் கொண்டு வந்த தாமிரபரணி தனி, இந்த எல்லா பிரச்சனையும் அண்ணனோட போராட்டம் என்னன்னு மத்திய அரசுக்கு தெரியும். இதை வந்து அண்ணன் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக மக்களுக்கு இருக்கிற முறையை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்கிறாரு. இதுக்கப்புறமும் இந்த மத்திய அரசு இந்த நிலையை கொண்டு வந்ததுன்னா அதுக்கான அடுத்த திட்டத்தை அண்ணன் வேல்முருகன் எடுப்பார். இது மாநில அரசுக்கும் ஒரு அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை மாநில அரசு செய்யுது. ஆனால் வந்து மாநில அரசு இதை செய்யக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, அண்ணன் வந்து கூட்டணி கட்சியில் இருந்தாலும் மாநில அரசுக்கு இது ஒரு அழுத்தம் தான். ஏன்னா கூட்டணி கட்சியில் இருந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு. தப்பு இருந்தால் அதை வந்து உடனே தட்டி கேட்குற தலைமை பண்பு உள்ள அண்ணன் யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். ஆனால் இப்போ நானே பார்க்க முடிஞ்சது, இவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்காங்க. இவ்வளோ இளைஞர்கள் வேல்முருகனோட வருவதுக்கு காரணம் என்ன? அதாவது அண்ணனோட நிலைப்பாடு அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சரியா இருக்கு. அதாவது தமிழரசன் படையில் அண்ணா இருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட நிலைப்பாடை மாறவே இல்லை. கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவரோட நிலையை அவர் சரியாக தான் செய்கிறாரு. அதாவது வந்து இப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா, ஒரு கடலூர் மாவட்டத்தை தாண்டி அண்ணனுக்கு வந்து கட்சியிலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அப்படியே இங்கே இருக்க வேனுங்களாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டமும் இங்கே வந்திருக்காங்க. இதுதான் அண்ணனோட வளர்ச்சி. அதாவது அவரோட நிலைப்பாடை 14 வருஷமாக அதை சரியாக செஞ்சிருந்தார். அதுக்கான பின்னோட பேக்ரவுண்ட் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அண்ணன் கூட இருக்காங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்க. இது வந்து அண்ணன் வந்து உடனே ரெடி பண்ணது. இதுவே அவர் முறையாக அடுத்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இதை உடனே நடவடிக்கை எடுக்கலாம். அண்ணன் வந்து பெரிய அளவில் எல்லா மாவட்டமும் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் எடுப்பார். அது மிகப்பெரிய